வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் உடன் டெஸ்க் கேலண்டர் ஃப்ளோரல் டிசைன் வித் ஷைனி ஃபினிஷோட எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உடன் டெஸ்க் கேலண்டர் எக்ஸிபிட்ஸி ஷாப்பில் வாங்கினேன். இப்போ இதில் பேஸ் கோட்டாக ஒயிட் அக்ரிலிக் கலர் பெயிண்ட் பண்ணலாம். இந்த கேலண்டர் டாப் செப்பரேட்டரில் ஃபோட்டோ வைக்கலாம், பட் நம்ம டிகோபாஜ் பேப்பரால் இப்போ டிசைன் பண்ணலாம். இந்த ஒயிட் அக்ரிலிக் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு பிடிச்ச டிகோபாஜ் பேப்பரால் டிசைன் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ளோரல் டிசைன் டிகோபாஜ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த டிகோபாஜ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் ஷீட் மாதிரி தான் திக்காக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டு தின்னாக்கலாம். இப்போ இந்த கேலண்டர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிகோபாஜ் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இந்த டிகோபாஜ் பேப்பர் பேக் சைடில் செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணி ஒரு தின் லேயர் ஆஃப் பேப்பரை ரிமூவ் பண்ணலாம். இப்படி தின் பேப்பர் யூஸ் பண்ணுறதால வுட்டோட பாண்டிங் நல்லா இருக்கும். அதனால செல்லோ டேப் மெத்தடால இந்த பேப்பரை தின்னாக்குறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் டிகோபாஜ் பேப்பர் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிகோபாஜ் பேப்பர் இல்லாட்டி டிகோபாஜ் நாப்கின் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேர் டு டிகோபாஜ் பேப்பர் டிகோபாஜ் நாப்கின் தென்னாக இருக்கும். ஸோ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேலண்டரில் டிகோபாஜ் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்லோவாக ரிங்கிள்ஸ் இல்லாமல் இந்த டிகோபாஜ் பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். இப்போ ஏதாவது ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா பிளாஸ்டிக் ஷீட்டால் ப்ரெஸ் பண்ணி ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த டிகோபாஜ் பேப்பரை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ டல்லாக இருக்கிற கலர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். அப்புறம் எட்ஜஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பரை இப்படி சாண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் எட்ஜஸ்ல கோல்டன் அக்ரிலிக் கலரால பெயிண்ட் பண்ணலாம். இந்த கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் இந்த கேலண்டர் பேக் சைடில் வுட் ஸ்டெயின் அப்ளை பண்ணலாம். ஃபைனலாக வார்னிஷ் அப்ளை பண்ண ஒர்க்கெல்லாம் சீல் பண்ணிடலாம். இன்னும் ஷைனி அண்ட் கிளாஸி ஃபினிஷ் வேணும்னா எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுங்க. இப்படியே கூட நம்ம கேலண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸி ஃபினிஷ்காக நான் எபாக்சி ரெசின் எடுத்திருக்கேன். இதில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். அதை 2:1 ரேஷியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பபிள் ஃப்ரீயான எபாக்சி ரெசினை இந்த கேலண்டர் மேலே அப்ளை பண்ணலாம். ஒரு 24 hours நல்லா க்யூர் ஆகட்டும். இந்த டெஸ்க் கேலண்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி டெஸ்க் கேலண்டர் டிசைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய டெஸ்க் கேலண்டர் பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஹோம் டெக்கர் ஐடியாஸ்க்கு மறக்காம கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.